குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? பச்சை பயிருங்க. பச்சை பயிரை 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் 12 மணி நேரம் துணியில் கட்டி வச்சுருந்தேன். நல்லா முளவிட்டுருக்கு. இது எதுக்குன்னா சுண்டலுக்கு தான் நான் ரெடி பண்ணேன். ஆனால் இப்போ இன்றைக்கி தோசை பண்ணலான்னு நினைக்கிறேன். பச்சை பயிறு தோசை. இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க. பச்சை பயிரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். எதுலெல்லாம் நம்ம பச்சை பயிர் சேர்க்க முடியுமோ அதில் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சு முளைலாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம தோசை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். பருப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் வாய்வுத்தன்மை வரும், அதுக்காக இஞ்சி நல்லா ஒரு 2 துண்டு வாக்கில் இஞ்சி இருக்குது. அப்புறம் ஒரு 2 இருக்குது கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகாங்க 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். அப்புறமா இது பெருங்காயம். எப்போவுமே பருப்புக்கு பெருங்காயம் போடுவோம்ல, அதனால் பெருங்காயத்தூள். இது இன்ஸ்டன்ட் இட்லி பவுடர். அதான் பச்சரிசி, புழுங்கலரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க மாவு. இது ஒரு 50 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி பச்சை பயிர் கூட அரிசி கூட ஊற வைக்கலாம். நான் அப்படி ஊற வைக்க மாட்டேன். இது சுண்டல் பண்ணுறதுக்காக தானே ஊற வச்சேன். இந்த மாவையும் போட்டு கலந்து தோசை வறுக்க வேண்டியதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை பயிரை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுறணும். போட்டுட்டு என்னெல்லாம் போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பச்சை பயிரை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பச்சை பயிர் போட்டாச்சு. அப்புறம் கருவேப்பிலை தாளித்து போடலாம். ஆனால் அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். இந்த க்ரீனிஷாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அதோடைய சத்து அதில் இறங்கும். அப்புறம் பாருங்கள், கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் இதுக்கு தேவையானதுக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு 2 துண்டு இஞ்சி. அப்புறம் ஜீரகங்க பாருங்கள், ஜீரகம். அவ்வளோதான் போட்டு ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சரிசி மாவும் பெருங்காயமும் போடணுங்க. எப்படி அரைச்சிட்டு வரேன்றதை காட்டுறேன் வாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம பெருங்காயம் தோசை சுடும்போது போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நல்லா அரைச்சாச்சு. உப்பு போட்டுட்டேங்க. உப்பு போடுறத உங்கள்கிட்ட காட்டலை. இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி பவுடரை அது கூட போடுறேன். போட்டு இதை ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து உடனே தோசை ஊற்ற வேண்டியதாங்க. நல்லா சூப்பராக வரும். அப்படியே அரைச்சிட்டு காட்டுறேன். எல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சாச்சுங்க. பச்சை பயிறு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் தோசை ஊற்ற வேண்டியதான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்த ஒரு சட்னி பண்ண போகிறேன். உடனே பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கொடுக்கலாம். வாங்க நம்ம தோசை ஊற்றலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்ச உடனே மாவு நல்லா வந்துடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ தோசை ஊற்றிருக்கேன். ஒரு குட்டி தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு. செமையாக இருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம பெரிய தோசை ஊற்றலாம். பச்சை பயிறு தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? தோசை ரெடி. பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரசாரமான ஒரு வெங்காய சட்னி வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம ரைஸ் போட்டு தோசை சுடுறோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி பச்சை பயிறு எடுத்துக்கலாம். ராகி, கம்பு அதெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சத்துக்கள் இதில் நிறைய இருக்குல்ல. பச்சை பயிரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் நல்லா ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க. எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மனுக்கெல்லாம் கூட அந்த பச்சை பயிரை ஊற வச்சு மடியில் கட்டுவாங்க. முளைக்கட்டி சாப்பிட்டா அப்படியே நம்ம சாப்பிட்ற அவ்வளோ பருப்புகளும் நம்மளுக்கு பிளட்டாக மாறிடுங்க. அதை தான் நான் தோசையாக பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரச்சாரமான ஒரு சட்னி வச்சுருக்கேன். நீங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பச்சை பயிரை உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் ஒன்று கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிரபஞ்சத்திற்கு நன்றி.